உங்களுக்கு இரு வாய்ப்புகள் மட்டும்தான். ஒன்று, எங்கள் இறைவனை ஏற்றுக்கொண்டு உங்கள் குழந்தைகளுடன் மகிழ்ச்சியாக இருங்கள். இல்லையேல் பிடிவாதம் பிடித்து உங்கள் குழந்தைகள் துடிக்க துடிக்க இறப்பதை ரசித்துக் கொண்டே நீங்களும் மடிந்து போங்கள். வேண்டாம் வேண்டாம், என் பாலகனை தயவு செய்து விட்டு விடுங்கள். நீங்கள் எதை செய்ய சொன்னாலும் நான் அதை செய்கிறேன். என் மகனை மட்டும் என்னிடம் கொடுத்து விடுங்கள். ரங்கநாதா, நீங்களும் எங்கள் இறைவனை ஏற்றுக்கொண்டு இந்த திசை வருகிறீர்களா, இல்லை உயிரை மாய்த்துக் கொள்கிறீர்களா? எல்லா உயிரும் கடவுள் தானே, எல்லா கடவுளும் நாராயணன் தானே. நம் குழந்தைகளை காக்க நமது கடவுளை தியாகம் செய்து அவர்கள் பின்னால் சென்றால் என்ன? முடியாது. ஓம் நமோ நாராயணா என்ற திருநாமத்தை கூறி இந்த நாவால் வேற எந்த இறைநாமத்தையும் சேவிக்க இயலாது. அதற்கு நான் உயிரை விட்டு விடுவேன். உங்கள் உயிரை தியாகம் செய்து விட்டால் குழந்தைகள் உயிருடன் இருப்பார்களா? குழந்தைகளை இழந்து நாம் மட்டும் வாழ்வதில் என்ன அர்த்தம் இருக்கிறது? உங்கள் உரையாடலை காண நாங்கள் இங்கு வரவில்லை. செத்து ஒழியுங்கள் அடிமைகளே. ஐயா ஐயா, எங்கள் குழந்தைகளை ஒன்றும் செய்து விடாதீர்கள். உங்கள் இறைவனை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். மாதங்கி, எழுந்திரு. இவர்களிடம் ஏன் உயிர் பிச்சை எடுக்க வேண்டும்? உயிரே போனாலும் நான் வணங்கும் பெருமாளை தவிர வேறு எந்த இறைவனையும் வணங்க முடியாது. அவரை விட்டு விடுங்கள். வேண்டாம், அவரை விட்டு விடுங்கள். பெருமாளே, எங்கள் கண் முன்னே ஒரு குடும்பமே அழிந்ததை கண்டு அவர்களின் இறைவனை ஏற்றுக்கொண்டோம்.